கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. 3வது நாள் விடுதலைக்காக கர்த்தர் நீங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை இப்போ கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு 3வது நாள் தேவன் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு. நம் சபையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தரணும், நம் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தரணும். வசனத்தை படிப்போம். யாத்திராக 3:7-8 எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்து ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவருக்கு படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கி பாலும் தேனும் போடுகிற நிலமும் விசாலமான தேசத்துல சேர்க்கவே இறங்கினது எழுதப்பட்டிருக்குது. அந்த ஜனங்க பெருமூச்சு விட்டாங்க. பாரும் கையில அகப்பட்டணும். நீங்க கூட பெருமூச்சு விடலாம். கடத்துக்காக பெருமூச்சு விடலாம், வியாதிக்காக பெருமூச்சு விடலாம், பிள்ளைகள் சரியில்லாததுனால பெருமூச்சு விடலாம், இப்போ குடும்பத்தில் வர கனவு மனைக்குள்ள சண்டை வர்றதுனால பெருமூச்சு விடலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க உங்களுக்காக நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உண்மையாக உங்களுக்கு விடுதலை தருவார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. யாத்திராகம் 12:18 அங்கே சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தோன்னையும் அவருக்கு சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ரட்சித்தார்னு சொல்லி எத்தா மோசேயுடைய மாமனார் கிட்ட போயிட்டு விடுதலை தந்ததை விவரித்து சொல்றாங்க. நீங்க கூட விடுதலை பெறும்போது அந்த விடுதலை உங்களுக்குள்ள வச்சு கூடாது, மற்றவங்களுக்கு நீங்க விவரித்து அவர் தந்த விடுதலையை சொல்லும் போது உண்மையாவே உங்க நிமித்தம் மற்ற குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இங்க சொல்லப்படுகிறது 10 அந்த எத்தா மோசேயுடைய மாமனாரு அதை கேட்டு கர்த்தர் விடுதலை தந்ததுக்காக கர்த்தரை சோத்திரன்றாரு. உண்மையாவே நம்ம கர்த்தர் நமக்கு தர விடுதலைக்கு கர்த்தரை சோத்திரம் பண்ணணும். சங்கீதம் 136:1 இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அதே சங்கீதத்துல சொல்லுது, கர்த்தர் நம்மள சத்துரு கையிலிருந்து விடுதலை ஆக்கினவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்குது. நம்மள கூட உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கிறாரு. பேசுற நான் கூட குடியிலேருந்து என்னை விடுதலை ஆக்கினாரு, வியாதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்கினாரு. குடும்பத்துல எத்தனையோ கஷ்டத்துல எத்தனையோ வருமானம் இல்லாத போராட்டத்தில் வாழ்ந்த என்ன இன்னைக்கு விடுதலையாக்கி என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். உங்களுக்கு கூட ஆண்டவர் விடுதலை தர விரும்புகிறார். அந்த விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த விடுதலையை விடுதலை இல்லாதவங்களுக்கு, குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த விடுதலையை அவங்க மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, விவரித்து சொல்லும் போது உண்மையா உங்கள் நிமித்தம் இயேசு அவங்களுக்கு விடுதலை தருவார். அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 9-11 வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. 12 வருஷம் ஒரு பெண் ஆலயத்துக்கு வரா, பூனியா. அந்த பூனியா வந்த அந்த பெண்ணு ஒரு நாள்ல இயேசு அந்த ஆலயத்துக்கு போய் போதிக்கிறாரு. அந்த போதகத்தை அந்த சகோதரி கேட்கும் போது அவர் சொல்றாரு, பெண்ணு உன்னுடைய பலவீனத்திலிருந்து உனக்கு விடுதலை தரன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் மேல கையை வைக்கிறாரு. கையை வச்ச உடனே அவனுக்குள்ள இருக்கிற பலவீனம் நீங்கி அவன் விடுதலை பெற்று அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான்னு எழுதப்பட்டிருக்கு. உங்களை கூட கடத்துல இருக்கிறீங்களா, அந்த கடத்துல இருந்து விடுதலை கொடுத்து நிம்மதி செய்வாரு. வியாதியில் இருக்கிறீங்களா, சுகத்தை கொடுத்து உங்களை நிம்மதி செய்வாரு. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா, உங்களுக்கு சமாதானத்தை தந்து விடுதலை தருவாரு. விடுதலை கொடுக்கும் போது நீங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்களும் கடவுளை மகிமைப்படுத்தணும், மற்றவங்களுக்கும் நீங்க அந்த விடுதலையை சொல்லி கடவுளை காட்டணும். உண்மையாவே இதை கேட்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போது முகமுறை முடிவு ஜெபிப்போம். கிறிஸ்துவே, இந்த நாளில் கூட உண்மையாக 3வது நாளில் விடுதலை குறித்து பேசுகிறீங்க. ஆண்டவர் விடுதலைக்காகவே நாங்கள் அனைவரும் உங்களை நோக்கி நாங்கள் பார்த்துருக்கிறோம். உண்மையாகவே சத்துரு கையில் எங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், நல்ல தேசத்தில் இது வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நன்மைகளை பெற்று ஆனாலும் நீ செய்த அதிசயங்களை மறந்தாலும் எழுதப்பட்டிருந்தது. ஐயா, அதிகமான உடைய ஜனம் நாங்கள் மறக்க
மறக்கக்கூடாதுப்பா. இந்த சபையார் மறக்கக்கூடாது ராஜா. நீ செய்த ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவர் அந்த விடுதலையை நம்ம ஆண்டவர் அப்பா நம்ம எப்படி அடிமை கடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குறீங்களோ, பார்வூர் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்குறீங்களோ, ஆண்டவர் எந்தெந்த விதமான அந்த காலத்தில் நாங்கள் கட்டப்பட்டதுமோ அவைகளை எங்களை விடுதலை பண்ணுவீங்களோ, வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்குறீங்க, கடற்பரட்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்குறீங்க, எத்தனையோ விதமான ஆண்டவர் தற்கொலை முயற்சியில் கடந்து போன எங்களை விடுதலையாக்குறீங்க. அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த விடுதலையை தக்க வைத்து இது போல பிரச்சனையை கடந்து போற மக்கள் எல்லாம் நாங்கள் விடுவிக்க, எங்க தேசத்தை விடுவிக்க, எங்க தேசத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்க, அந்த விடுதலைக்கு ஆண்டவர் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க கத்தர் அந்த சத்துரு கையில் எங்களை விடுதலையாக்குற ஒரு துதிகள் அந்த 136 சங்கத்தில் எழுதப்பட்டிருக்க அவ்விதமா ஒவ்வொரு நாளும் துதிக்க ஸ்தோத்தரிக்க உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்த விடுதலை பெற்றுக்கொண்ட எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் அவ்விதமா செயல்பாடுகளை கொண்டு வர கத்தரை கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே.